ரெண்டாவது லேபர் மேனேஜ்மெண்ட். இந்த லேபர் மேனேஜ்மெண்ட்ல வந்து நம்ம வந்து நிறைய டஃப் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து யாரையும் இதில் குறை சொல்ல முடியாது. அதாவது ஒரு லேபர் இன்னைக்கு வந்தாங்க, நாளைக்கு வந்து அவங்க வந்து வேற பக்கம் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு நம்ம குறை சொல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை தரத்தை வந்து உயர்த்தி போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லேபர் வந்து நீங்கள் வந்து என்னன்னா அவங்கள வந்து சரியான முறையில் அதை பயன்படுத்தணும். ஆனால் லேபரோட கேட்டகரி அவங்களுடைய மனசு என்னன்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு வீட்டு ஓனரோ அவங்களுடைய கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லேபர்னா அவனுக்கு வந்து அந்த லேபருக்கு வந்து நீங்கள் வந்து அவனை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கான நிறைய வந்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹெல்த் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் அவங்களுக்கான பேமெண்ட் வந்து ப்ராம்ப்டாக கொடுக்குறது. சில பேர் என்னென்னா பாயிண்ட் போயிடுவாங்க. அதாவது 180 பேர் வந்து அந்த மாதிரியான செட்டப்பில் இருக்கிறாங்க, 20 பேர் வந்து ப்ராம்ப்டாக வேலை செய்யணும் அப்படிங்கிற செட்டப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு வந்து நார்த்லேருந்து வர